இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 3 21st எபிசோடு தான் பார்க்க போறோம். ஆகாஷ் அந்த நெபுயாக்கு பால பாஸ் பண்ணியிருக்க நெபுயா தடுக்கிறதுக்காக கியோசி சீனியர் இருந்தாலும் அந்த நெபுயாவை புஷ் பண்ற அளவுக்கு கியோசி சீனியரோட கால் ஸ்ட்ரென்த்ங்கிறது ஈடு கொடுக்கல. அவன் பாயிண்ட் எடுக்கிறான். அதுவே ஆகாஷி அந்த மயூசூமிய ஒரு டூல் மாதிரி ஸ்கோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறான். வெறும் ககாமியோட அட்டென்ஷனை திசை திருப்பறதுக்காக மட்டும்தான், வெறும் ஜஸ்ட் பிகாஸ் அவங்களோட டீமோட ஜெர்சியை போட்டிருக்க ஒரே காரணத்துக்காக தான் அவன் பயன்படுத்துறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கசாமா கவனிக்கிறான், சொல்றான். ஒரு மாதிரி ரூத்லெஸ்ஸா ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ற ஒரு ஆளா ஆகாஷி இருக்கிறாங்கிற மாதிரி. பாயிண்ட் ஸ்கோர் பண்ண அடுத்த செகண்டே நம்ம குரோக்கோ பையன் ஒரு லாங் பாஸ் மேக் பண்ண கோகனே சீனியர் பாயிண்ட் எடுக்கிறாரு. 25 இருந்த டிஃபரன்ஸ் இப்ப 20 மாறி இருக்கு. இன்னும் 4 நிமிஷம் பாக்கி இருக்கு. தேர்ட் குவார்டர் முடிய இருக்கு. பெஞ்ச்ல வந்திருக்க நம்ம பசங்களும் பயங்கரமா ஹீரோஸ்க்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். உன் டீம் பசங்க சப்போர்ட் பண்றது எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கேன்னு அந்த கோட்டாருங்கிறவன்ட்ட பால் இருக்கு. அவனை தருகிறதுக்காக இசுகி வந்து நிப்பானா. எப்படி ககாமியை தாண்டி போறதுங்கிறது ஓகே தான், இவனுக்கு எதிராக எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டவுட்டோட இருக்கு. அந்த கோட்டாரு ட்ரிபிள் பண்றதுக்காக எப்பவுமே 3 விரல தான் அதிகமா யூஸ் பண்ணுவான். ஆனா அந்த விரல் யூஸ் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்பீடா அவன் ட்ரிபிள் பண்றான் அப்படிங்கறதுக்காக ஓகே ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி 4 விரல் மூலமா வேகமா ட்ரிபிள் பண்ணலான்னு பார்த்தா இல்ல, அவனை தாண்டி போக முடியல, விட மாட்டேங்கிறான் இசுகி. இதோட என்னடா இது இவ்வளவு வேகமா ட்ரிபிள் பண்ணி அவனை தாண்டி போக முடியலையேன்னு அந்த கோட்டாரு வேற என்ன பண்ணலான்னு யோசிக்க, பரவாயில்லையே அவனை சமாளிக்கிற அளவுக்கு இசுகி கேப்பபிளா இருக்கிறானேன்னு நம்ம கசாமா சீனியர் யோசிப்பாரு. ஈவன் இசுகியுமே இங்க பாரு தம்பி, ஆகாஷியை கம்பேர் பண்ணும்போது எங்களோட வெற்றி பாதைக்கு நீ ஒரு சின்ன குண்டும் குழியுமா இருக்கிற ரோடு மாதிரி தான் தெரியறன்னு சொல்ல, நல்லா ஜோக் பண்ற மேன அந்த கோட்டாரோ அந்த மொக்க ஜோக்குக்கு பாராட்டிட்டு அதுக்கப்புறம் ஓகே 4 விரல் வேலைக்காகலைன்னா மொத்தமா வச்சு ஆடுறேன், முடிஞ்சா தடுத்துக்கொண்டு அவன் வேகமா நம்ம இசுகி சீனியரை தாண்டி போகும்போது அட்லீஸ்ட் தாண்டி போயிட்டான், பின்னாடி போனோட பாலையாவது பிடிக்க முடியுமான்னு பார்த்தா இல்ல, இசுகி சீனியரால அந்த பாலை தொட கூட முடியல. பிளாக் பண்றதுக்காக கியோசி சீனியர் போனாலுமே அவரை தாண்டி அங்க அவன் பாயிண்ட் எடுக்க தான் செய்யறானா. உடனே கோகனே போயிட்டு இசுகிக்கு கொஞ்சம் ஆறுதலா சில வார்த்தைகள் பேசலான்னு பார்த்தா அதெல்லாம் தேவை கிடையாது. ஆக்சுவலி அந்த பையனை எதிர்த்ததுக்கு அப்புறம் அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்கிறது தெரியுமா, எனக்கு திருப்பி அவனை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆயிட்டு இருப்பான். இதை ஒட்டு கேட்டா கோட்டாரும் என்னை எதிர்க்க பாக்குறியா, அவனை அமுக்குறேன்னு ஆகாஷ் கிட்ட அடுத்த வர எல்லா பாலையும் எனக்கே போடுறியான்னு கேட்க, அதுதான் பிளான், எங்கேயாவது சொதப்பண்ணா புதைச்சிரும் பாருன்னு ஆகாஷி மிரட்டிட்டு இருப்பான். மறுபடியும் கோட்டாரு இசுகி எதிர்த்து நிக்கிறாங்க. போன தடவை எப்படி பண்ணானோ அதே மாதிரி சிமிலரா திருப்பி அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்றான் நமக்கு யோசிய தாண்டியும். ஆனா இத கவனிச்ச டோவோட கேப்டன் தோட அந்த இசுகி பையன் அந்த கோட்டாரோ தருகிறதுக்கு முயற்சி பண்ணான் தான், இருந்தாலும் தன்னை தாண்டி போனதுக்கு அப்புறம் கோட்டாரோட பாலை எடுக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணல. மேபி கோட்டாரோ எப்படி ஆடுறான் அப்படிங்கிற விஷயத்த அனலைஸ் பண்றானா என்னன்னு நினைக்க இசுகி குரோகோ கிட்ட கமான் அடுத்த தடவை கண்டிப்பா என்னால அவனை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லுவான். மறுபடியும் கோட்டாரோட கையில பால் இருக்கும். என்ன மாமி எவ்வளவு தடவை தான் என்ன தடுக்கிறதுக்காக வந்தாலும் உன்னால என்ன தடுக்க முடியாது, ஏன் தெரியுமா, ஏன்னா உன்னால முடியாதுன்னு சொல்லி அவன் திருப்பியும் ட்ரிபிள் பண்ண ஆரம்பிக்க இசுகி எதிர்பார்த்த மாதிரியே இசுகியை தாண்டி அந்த கோட்டாரு ட்ரிபிள் பண்ணி போயிட்டான். ஆனா பின்னாடி வந்த குரோகோ பையன் அந்த கோட்டாரு கைய ஏர்ல வச்சிருக்கும் போது அப்படியே அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது இதுக்கெல்லாம் ஏமாறுவான்னு நினைச்சியாடான்னு அந்த கோட்டாரு ரொம்ப ஈஸியாவே நம்ம குரோகோ அந்த பாலை எடுக்காத மாதிரி திருப்பி ஏறான். ஆனா குரோகோக்கு அடுத்தது அந்த இசுகி திருப்பி அந்த பாலை ஸ்டீல் பண்றதுக்காக முயற்சி பண்ண மறுபடியும் 3வது அட்டெம்ப்ட் பண்ணுவானுங்க அப்படின்னு அவன் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்க மாட்டான். இருந்த போதிலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு அவன் திறமசாலியா இருக்க. ஆனா இப்படி 3 தடவை அந்த கோட்டாரு தாண்டி வரக்காக அவனோட பார்வை எல்லாமே இங்கேயே இருக்கும் போது அந்த டைமிங் போதுமானதா இருந்துச்சு. உள்ள போந்து ககாமி அவனோட பாலை புடுங்கிருக்கு. அப்படி பிடிங்கி கோகனே சீனியருக்கு பாச போட தலைவனும் ஸ்கோர் பண்ணலான்னு போனா லியோ தருகிறதுக்காக வரான். ஜஸ்ட் மிஸ்ல திருப்பி இசுகிக்கே பாச போட்டு விடும்போது விட மாட்டேன்டான்னு அந்த கோட்டாரு பின்னாடியே வந்தா அவன் தலைக்கும் மேல நம்ம ககாமிக்கு வச்சு கொடுக்குறான். அவ்வளவுதான், ககாமி அப்படியே அங்க ஒரு பாயிண்ட் எடுக்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் பாக்கி இருக்கும் போது 80-62 சொல்லி 18 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருப்பாங்க. எப்பறா அவன் இருக்கிற ஒரே டெக்னிக் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ்க்கு ரெண்டுத்துக்குமே பயன்படுத்துறான்னு இசுகிய கோட்டாரு ஆச்சரியமா பார்க்கும்போது அப்ப இசுகி எப்பறா தம்பி நீ கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஒருத்தன் அப்படிங்கறத என்னால இக்னோர் பண்ண முடியாதுதான், ஆனா இருப்பினும் லக்கிலி நீ என்னோட கொஞ்சம் முட்டா பீஸா இருக்கிறியா, சோ அதனால உன்னை ஸ்டாப் பண்றதுக்கு என்கிட்ட இருக்கிறதே போதுமானதுதான் சொல்லுவான். அந்த கோட்டாரு பையனை வச்சு நம்ம இசுகி கார்னர் பண்ணிடுற, அவனால இனிமேல் தப்பிச்சு வெளியில போக முடியாது. யாரு சும்மா இருக்கிறான்னு பார்த்தா அந்த மயோசிக்கு தான் அங்க தனியா இருப்பானா. ஆனா அவன்கிட்ட பால் பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மறந்த கோட்டாரோ அவனுக்கு பாலை போட குரோகோ ஈஸியா அதை ஸ்டீல் பண்ணி ககாமி மூலமா அங்க பாயிண்ட் எடுக்கிறாங்க. இவனை ஏதாவது பண்ணிடலாமான்னு ஆகாஷி அவ்வளவு கொலகான்ல இருக்க, அப்போ அந்த கோட்டாருமே என்ன இந்த ககாமி இந்த இசுகின்னு சொல்லி என்ன இப்படி பண்றானுங்க, என் பாலையே ஸ்டாப் பண்றானுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கடுப்பாகும். இருப்பேனும் தன்னைத்தானே கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு ஓகே ஃபைன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது சரின்னு ஆகாஷி கிட்ட போய் ஓகே நான் பால் எடுத்துட்டு போய் சார்ஜ் பண்ணல
அதை நீயே பார்த்துக்கோ, நான் ரீபவுண்ட போய் பாக்குறேன்னு சொல்லும் போது ஆகாஷிக்குமே ஓகே ஃபைன், நீயே காம் டவுன் ஆனது நல்லதா போச்சுன்னு சொல்லுவான். ஆகாஷி கையில பால் இருக்க அவனை எதிர்க்கிறதுக்காக ககாமி வந்து நிப்பான். கண்டிப்பா அவனை தடுக்க முடியுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம ககாமி கிட்ட இருக்க. இருந்த போதிலும் அவன் அந்த ஜோன் அப்படிங்கிற விஷயத்துல என்டர் ஆகும் போது அவனுக்கு ஏதோ தண்ணியில மூழ்கிற மாதிரியும் அந்த தண்ணியில லைக் எண்டே இல்லாம உள்ள போயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவனுக்கு இருந்திருக்கும். அதை பத்தி அவன் அதிகமா யோசிக்க ஆரம்பிக்க மேட்ச்ல கண்ணை எடுத்திருந்திருப்பான். ஆகையால் ஆகாஷி அங்க பாயிண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாம just because நீ ஜோன்ல இருக்கிறங்கிறங்காட்டி உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு எதுவும் இல்ல. அதே நேரத்துல சூனர் நீ பிசிக்கலி வீக் ஆகுவ, அதுவே எனக்கு போதுமானதுதான் நினைப்பான் ஆகாஷி. அதுக்கப்புறம் என்னதான் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓரளவுக்கு நம்ம ஹீரோ ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாலுமே ஹியூகா வந்து மேட்ச்ல இருந்தாகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா என்னதான் கோகனே சீனியரால 3 பாயிண்ட் ஷூட்டர் எடுக்க ஆரம்பிச்சாலும் கோகனேவால அந்த அளவுக்கு அக்யூரேட்டா உள்ள போட முடியாது, எல்லா இடமும் உள்ள போகாது. ஹியூகா கிட்ட ஒரு ஹையான அக்யூரசி இருக்குது, அது தேவைப்படும் நினைப்பாங்க. லியோவோட கையில பால் இருக்க லியோ தடுக்கிறதுக்காக நம்ம கோகனே சீனியர் வந்திருப்பானா, அதோட இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு அந்த லியோ பெருசா கோகனே சீனியரை கண்டுக்கிற மாதிரி தெரியாது. இருந்த போதிலும் பெஞ்சில் இருக்கிற நம்ம பசங்களுக்குலாம் கோகனே மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். ரொம்ப முக்கியமான காரணம் அவன் என்னதான் ஹை ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் விளையாடுறான் அப்படின்னாலுமே இதுக்கு முன்னாடி அவன் டென்னிஸ் ஆடி இருந்திருக்கான். சோ அந்த ஒரு அத்லெட்டிக் ஸ்கில்ங்கிறது அவன்கிட்ட இருக்கதான் செய்யும். அவனோட ரியாக்ஷன் ஸ்பீட். லியோவுமே இப்போ 3 பாயிண்ட் ஷூட்டருக்கு எந்த விதத்துல போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலுமே எப்படியாவது அந்த பாலை தடுக்க முடியாதான்னு லைக் டக்கு டக்குன்னு அவனோட ஸ்டான்ஸா மாத்திக்க தான் செய்யறான். அதே மாதிரி அந்த லியோ ஒரு ஷாட்டும் மேக் பண்ண கொஞ்சம் அந்த பாலை தொடர மாதிரி போயிருப்பானா, அதனால லியோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பாலை இன்னும் ஹையரா போட்டிருந்திருக்க பால் ரீபவுண்ட் ஆகி அவங்க ஸ்கோர் பண்ணிருவாங்க. இருப்பினும் ஆஹா இந்த வீட்டு பூனை மாதிரி இருக்கிற இந்த சப்ஸ்டியூட்டையும் கொஞ்சம் லேசா நினைக்க கூடாதுன்னு லியோட மைண்ட்ல இருக்கும். இன்னொரு தடவை கியோசி சீனியர் ஸ்கோர் பண்ண போகும்போது அந்த நெபுரா தடுக்கிறதுக்காக வருவான். இருப்பினும் ககாமி வச்சு எப்படியோ பாயிண்ட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லியோ கிட்ட பால் இருக்க அவனை தடுக்கிறதுக்காக கோகனே சீனியர் தான் போய் நிப்பாரு. இந்த லியோங்கிறவன் அன்கிரவுண்ட் கிங்ஸ்ல இருந்த ஒருத்தன், அப்படிப்பட்ட ஒருத்தனை கோகனேவால தடுக்க முடியாதுன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் ஹை ஸ்கூல் சேர்ந்ததுக்கு அப்புறம் கோகனே இந்த மாதிரி பாஸ்கெட்பால் கிளப்ல ஜாயின் பண்ணியிருக்கான்னு அவங்க அக்கா கிட்ட சொல்லும் போது இதுக்கு முன்னாடி பேஸ்பால்ல இருந்த ஸ்விம்மிங்ல இருந்த டென்னிஸ்ல இருந்த இப்ப என்னன்னா பாஸ்கெட்பால்னு சொல்ற ஏதாவது ஒரு கிளப்ல உருப்படியா இருற அப்பதான் அந்த ஸ்போர்ட் மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் இந்த பாஸ்கெட்பால் டீம்ல ஒரு வருஷத்துக்கு மேல இருந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட எமோஷன்ஸ் அது எல்லாமே நம்ம கோகனே சீனியருக்கு ரொம்ப பர்சனலா இருக்கும். அதனாலேயே கண்டிப்பா ஜெயிச்சாகணும், ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும்னு லியோவோட ஷூட்டை தடுக்க முயற்சி பண்ணா தடுக்க முடியல அப்படின்னாலுமே அந்த ஒரு ஜம்ப்ங்கிறது லியோவோட அக்யூரசியை கொஞ்சம் குறைச்சிருந்திருக்கும். இருப்பினும் பாயிண்ட் எடுத்திருப்பான். ஓகே அடுத்த தடவை அதை தடுக்கலாம் அப்படின்னு கோகனே நினைக்க பெஞ்சில் உட்காந்துருக்க நம்ம கேப்டன் ஹியூகா கோகனேவோட கேம் பிளேயை பார்த்ததுக்கு அப்புறம் கமான் கண்டிப்பா என்னாலேயே முடியும் அப்படின்னு சொல்லி டீமுக்காக உள்ள இறங்கலான்னு இருக்க இங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.